ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தாங்க. இது ரொம்பவே ஹெல்தியான ஒன் பாட் ரெசிபிங்க. இது கூடவே எக் கிரேவி வச்சு இந்த தேங்காய் பால் சாதத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்தலாம். இங்கே நான் ஒரு பவுலில் ஒரு 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. எடுத்துருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸை தண்ணீர் விட்டு ஒரு 2-3 தடவை நல்லா அலசி மறுபடியும் தண்ணீர் சேர்த்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்றதுக்கு அரை மூடி தேங்காயை உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இதோ நான் இங்க அரைச்சு எடுத்துட்டேங்க. அடுத்து பால் பிழியறதுக்காக நான் ஜல்லடை வச்சு உள்ள சேர்த்துட்டு கையை வச்சு நான் இங்கே அழுத்தி விடுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி அழுத்தி விட்டு பாலை மட்டும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் வேணும்னா வெள்ளை துணி கூட வச்சு பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாங்க. பால் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து ஒரு சட்டி வச்சுட்டு அதில் உருக்காத நெய் 1 டேபிள் ஸ்பூன் உள்ள சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நான் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேங்க. இப்போ நெய்யெல்லாம் நல்லா உருகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உள்ள சேர்த்துறதுக்காக 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சுக்கோங்க. ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நாம ஒரு 4 பல் பூண்டை இடிச்சு எடுத்து வச்சிருக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பூண்டு நல்லா பொரிஞ்சதும் நாம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் உள்ள சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை நான் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜாஸ்தியா கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி பொடியா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய புதினா இலை அதையும் உள்ள சேர்த்துட்டு புதினா நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அரிசி, அதனுடைய தண்ணியை வடிச்சிட்டு நாம அரிசியை உள்ள சேர்த்துக்க போறோங்க. இங்க நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் உள்ள சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நாம இங்க சட்டியில வைக்கிறங்காட்டி தேங்காய் பால் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாதான் அரிசி வெந்து வருங்க. இதுவே நீங்க குக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப் தேங்காய் பாலே போதுமானதுங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேங்காய் பால் நல்லா நுரைச்சு கொதிபட்டு மேலே வர இந்த டைம்ல நாம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பால் எல்லாம் வத்தி அரிசி கொஞ்சமா வெந்து வந்திருக்குங்க. அடிபிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு கலக்கி விட்டுட்டு மறுபடியும் நாம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா சாதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. தேங்காய் பால் எல்லாம் இஞ்சி சாதம் நல்லா பலன்னு வெந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நாம நீளமா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை நல்லா ப்ரௌன் கலரா வர வரைக்கும் நாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சுங்க. இப்போ நமக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில ஒரு 10 முந்திரி 10 திராட்சை உள்ள சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா முந்திரி திராட்சையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிட்டோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் எடுத்து அப்படியே மேலாப்புல தூவினீங்க அப்படின்னா பார்க்கறக்கே அருமையா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம கிரன்ச்சி அண்ட் டேஸ்டியா பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய முந்திரி திராட்சையும் உள்ள சேர்த்துட்டீங்க அப்படின்னா பார்க்கவே அட்டகாசமா இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமா முட்டை கிரேவி வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க. அதுவே அந்த நடுவா அந்த முந்திரி திராட்சை கடிபட்டு நீங்கள் அந்த சாதத்தோட சேர்ந்து சாப்பிடும் பொழுது சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்குங்க. உங்கள் குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா
பாக்ஸ் வந்து காலியாக தான் வருங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.